ஓகே. வணக்கம். 8ஆம் தேதி ஆறாம் மாதம் 2025. ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து இதை விட போகிறது இல்லை. ஸோ அஃப்கோர்ஸ் ரூமா பஞ்சாங்கில் நான் இருக்கும்போது 43 பிளாக்கு கீழே மேலே வந்து ஏறுனா கினஸ் தவிட்டு என்னென்னா மோட்ரோலா. ஸோ நிறையா இருக்குது. ஸோ இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. இன்னொன்று வந்து நாங்கள் யார் சொத்துக்கும் போகல, யார் அடிக்கும் போகல, யாரோட இதுக்கும் வந்து நாங்கள் உரிமை கேட்கல. ஸோ எல்லாமே விட்டபடி கணக்காக கட்டிட்டு வந்துட்டோம். ஸோ ஏற்ற வீட்டில் வந்து ரூமா பூஜை ஞாயிற்றுக்கிழமைங்க. ஸோ அதில் வந்து எப்போதுமே வந்து காக்கா வளர்ப்பு வந்து முன்னுக்கு வந்து வக்காஃப் இருக்கும். வக்காஃபு மேசைலாம் போட்டு வக்காஃபு போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ வந்து டம்மு விளையாடுவாங்க. ஸோ அடிக்கடி அவங்க காமிக்கிறதே அவருக்கு காக்கா வளர்ப்பு சவான் பாபியில் இழுத்தோன்னே நாங்கள் தான் ஓடி போய் சாவி கொடுப்போம். சில நேரத்தில் வந்து தண்டவாளத்தில் விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓடிட்டு, ஏன்னா எங்கள் வீட்டு ஏற்ற வீடு தானே, ஓடி போய் சாவி கொடுத்து அவரை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விடுவோம். அப்போ வந்து ஒரு காலத்தில் வந்து எனக்கு ஞாபகம் வரும்போது நான் நினச்சேன், அந்த பக்கத்து விழுந்துருக்கலாம், இந்த பக்கத்து விழுந்துருக்கலாம், என்னத்துக்கு நடுவில் தண்டவாளத்தில் கணக்காக உழுவணும், திடீர்னு ட்ரெயின் போணுச்சோம், என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதில் எனக்கு கிடைச்ச தகவல் படி, உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது, கிடைச்ச தகவல் படி அதில் வந்து தண்டவாளம் வந்து நாட் பிஸி, சத்யா ஜெயா நாட் பிஸி, இது தண்டவாளம் இல்லை. யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யட்டும். ஸோ அதுக்கு வீடு தான் வந்து கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க. காசு அவங்க தான் வந்து கலிப்பியா மீன் பிடிச்சிட்டு வானாங்க. எக்கோரியம் வந்துச்சு. ஸோ மில்லோடினை எடுத்து நீட்டாக சின்ன மில்லோடி வந்துருக்கோம், அதை எடுத்துகிட்டு போய் மீன் பிடிக்கும்போது தான் கலிப்பியா மீன். இந்த கலிப்பியா மீன் எங்கே தமன் மீடியன் ஸ்கூலு, அதான் நிறையா கலிப்பியா மீன் கம்பெனி இருக்கும். தமன் மீடியன் ஸ்கூலு நிறையா கலிப்பியா மீன் இருந்துச்சு. ஸ்கூலு பின்னால் கையில் அப்படியே எடுத்து விடலாம். இத்தனைக்கும் முட்டி தான் விட்ருக்கோம் தவிர குளிக்கல. அப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு 15 நிமிஷம் சென்று எல்லாம் கோல்ட் ஃபிஷ்ஷு. ஸோ தரே பண்ணியிருக்காங்க. அப்படியே கோல்ட் ஃபிஷ்ஷை பிடிக்கிறேன்னு முன்னுக்கு போனால் ஈயக்குட்டை. ஸோ அப்போ இப்போ வந்து கல்பியா மீனுன்னா அந்த அள்ளூரில் பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது பல வருஷமாக கோசமாக இருந்த வீடு, குப்பையாக கோசமாக இருந்த வீடு, என்னோட 5 கேஸ் இருக்குது. டேபிள் இருந்துச்சு. 5 கேஸ் குப்பை தொட்டி. அந்த பல வருஷமாக எனக்கும் தெரியும், தம்பிக்கு தெரியும், கட்டச்சிக்கு தெரியும், எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த வீடு வந்து திறந்து தான் இருக்குது. கோச வீடுன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ மீன் பிடிச்சி எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ட்ராப்பில் வந்து அந்த வீடை வந்து பார்த்து 5 காசு கிடக்கு கோசை வீட்டில் அப்படின்னு இருக்கும்போது சூதின்னு போய் முட்டிக்கால் போட வச்சா. கட்ட முடி, வெள்ளை டிஷர்ட்டு, கையில் கட்டியிருக்கா. ஸோ நான் சொன்னேன், சூடியில் இந்த வீடு வந்து எப்போதுமே 1 வருஷத்துக்கு மேலே கோசமாக இருக்குது. ஸோ நீங்கள் மீன் பிடிச்சிட்டு வர சொன்னனால தான் சரி, கோசை வீட்டில் 5 காசு இருக்குது, அது எப்படி கோசை வீட்டில் இத்தனை வருஷமாக திறந்து கிடக்கு, எப்படி வந்து சூடி அப்படின்னு முட்டிகள் போட்டு தண்டனை கொடுத்தா. ஸோ எப்போதுமே இந்த சூடி. ஸோ யார் செஞ்சால் எதுக்கு செஞ்சீங்க, எதுக்கு உங்களுக்கு என்னத்துக்கு நான் தேவை? இன்றைக்கி ஒரு காலகட்டம் வரும்போது, ஸோ அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வந்து அக்கா மக இந்த கீஸ், நான் தான் அவனுக்கு காக்கா விழிப்பு இருக்கும்ல. ஸோ சாவி கொடுக்குறோம். ஸோ இந்த கீஸ் அப்போ எங்கள் வீட்டுக்கு போகும்போது எங்கள் ருக்கத்தை பாடியத்தை தான் வந்து கேஎல் ஹாஸ்பிட்டலில் எங்கள் அப்பா பிரேதத்தை வந்து சைன் வச்சு எடுத்தவங்க. ஸோ ருக்கத்தை வந்து அவங்களுக்கு வந்து ராஜான்னு பையன், மாதம் ஒரு பிள்ளை ஜெகன்னு, அப்புறம் வருஷ கடைசியில் ரெட்டை பிள்ளைங்க ஈஸ்வரி, சரஸ்வதினு, ராஜகோபால். ஸோ அவருக்கும் 6-7 பிள்ளைங்க இருக்குது. அப்புறம் முரளி மாமா, ராஜா மாமா, அப்புறம் சாந்தி அக்கா, அப்புறம் 2 பொம்பளை பிள்ளைங்க அங்காயி அப்படின்னு. அவங்க வந்து எப்போதுமே நாங்கள் எஸ்டேட்டுக்கு போகும்போது
முக்காடு போட்டுக்கிட்டு அல்குரான் வச்சுக்கிட்டு அப்போ நம்ம நாய் ஸ்கூல்னால நான் எங்கள் அம்மாவை கேட்டிருக்கேன், ஏம்மா அவங்க ஒண்டி இஸ்லாமில் மாறிட்டாங்களாம்மா அப்படின்னு. எதுவும் கேட்காத, பெருசாக போனால் தெரியும் பெருசாக போனால் தெரியும்னு. அப்போ அவங்க சாந்தின்னு பேரை வந்து ஃபத்திமா பிபின்னு அவங்க எங்கள் அம்மா கேட்க வேணான்னு சொன்னதுக்கு நானும் கேட்கல. ஆனால் இன்றைக்கி வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஒரு பிள்ளை இருக்குது, தமிழில் இருக்காங்க. ஸோ என்னோடய பிறந்த சூட வந்து என் தம்பி மாதிரி இல்லை, பின்னால் வந்து ஷாப் படிச்சிருக்கோம், ஊசி என்னென்ன ஊசி அப்புறம் தாரி. என் தம்பி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். ஆனால் அப்போ தான் எனக்கு வந்து நான் கேட்பேன், ஏம்மா என் பிறந்த சூட பின்னால் வந்து ஒரு ஊசியும் இல்லை, அப்போ பிறந்த சூழலை மட்டும் எல்லா ஊசியும் இருக்குன்னு. அப்போ இப்போ தெரியாது, அப்புறம் தெரியணும். ஆனால் இப்போ தான் தெரியுது ஊசி போடையே தேவையில்லை, இந்த இம்ப்ளான்ட் சீக்கே வராது, சீக்கு கொடுக்க முடியாது. ஸோ எதுக்கு எடுத்தீங்க, என்னத்துக்கு எடுத்தீங்க, உண்மை தானா, சீக்கை காமிச்சு சீக்கை காமிச்சு எடுக்கிறது பரவாயில்ல. ஸோ அதில் வந்து எப்போ என்ன ஊசி போட்டது, எப்போ என்ன தேதியில் போட்டது, ஸோ அதுலேயே எனக்கு தெரிஞ்சிச்சு நான் வந்து என்னத்துக்கும் அனுப்பப்பட்டிருக்கேன். பட் இன்றைக்கி உண்மை தெரிஞ்சோன்னே எல்லாம் வந்து நழுவுறாங்க. ஸோ சீக்கே வராத உடம்புல ஸோ ஒன்று காமிக்கணும், ஒன்று எடுக்கணும். ஸோ உங்கள் புத்தி வந்து ஃபேங்கிட்டா ஒன்று சொல்லி ஒன்று செஞ்சு 4 மடங்கு வேலை செஞ்சு எல்லாம் பிஎஸ்என் உள்ள காசு, அந்த காசு இந்த காசு அப்போட இபிஎஃப் 100 வழி கூட கிடைக்கல. ஸோ மொத்தத்தையும் எடுத்துகிட்டு ரூமா சத்து மேஷா அப்புறம் இன்னும் என்ன 4 மடங்கு வேலை கேட்டால் திருடிட்டேன். அப்புறம் சம்பளம் வந்து கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி பல விதம். எந்த வீட்டுக்கு போனாலும், கிறிஸ்டின் வீட்டுக்கு போனாலும் சரி, எங்கள் அத்தை வீட்டுக்கு போனாலும் சரி, எஸ்டேட்டுக்கு போனாலும் சரி, நான் வந்து ஒரு வேலைக்காரியாக அவங்க பிள்ளைங்களும் இருக்குங்க. ஆனால் அவங்க பிள்ளைங்க வந்து துணி துவைக்காதுங்க, ஒரு வேலை செய்யாதுங்க, எல்லா வேலையும். ஸோ எனக்கே புரியல, கிறிஸ்டின் வீட்லேயும் அப்படி தான் எல்லா வேலையும் நான் செய்யணும். ஸோ இதில் என்ன ஏது, ஸோ அக்கா மக எனக்கு ஒருத்தி இருக்காளே அப்படின்னு ஆசிரமத்தில் ரேடியோவில் போடும். அப்போ ஃபாத்திமா நீ ஏறி பாரு மாமா குதிரையில், அப்போ நான் சொல்லலையா எங்கள் அக்கா சாந்தின்னு ஃபாத்திமா பிபின்னு பேரை மாற்றிக்கிட்டு எல்லாம் வந்து முழுசாக கவர் பண்ணிக்கிட்டு அவங்க பேர் தான் ஃபாத்திமா பிபி. ஸோ இதில் வந்து என்ன லிங்க்கு, என்ன பிரச்சனை, என்ன யார் மேலேயே பழி போட விரும்பலை. ஃபேம் வேணும்னா நீங்கள் வந்து ஏதோ ஒன்று நடக்குதுன்னா, உங்களுக்கு லஞ்சம் கிடைக்குதுன்னா, என்னத்துக்கு ஒரு அனாதை வாழ்க்கையே வாழாதவளை பிடிச்சி போட்டு இதில் போட்டு இல்லாதெல்லாம் சொல்லி நான் கேட்காட்டி கூட கேளு கேட்குறவங்கள அங்கே தான் நிற்பாங்க ஃபாஸ்ட் பண்ணி கேட்க சொல்லி. ஸோ தொல்லை தாங்க முடியாது, ஏதாச்சும் அவங்க சொல்கிறத கேட்டுட்டேன்னா உடனே இந்த மாதிரி பேசிடுச்சு அந்த மாதிரி பேசிடுச்சு. ஆனால் சொன்னவங்களும் அங்கே தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க மேலே பழி வராது. ஸோ திருப்பி வரேன்.